ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஆற்காட்டில் இருக்க பஞ்ச பாண்டவர் மலை. இந்த பசங்களாக சேர்ந்து இந்த ஒரு ட்ரிப்பாக இங்கே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது நம்ம ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்லே எதனா ஒரு பிளேஸ் இருந்தால் சொல்லுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த இடத்துல ஒரு அப்டேட் கொடுத்துடலாம். என்னென்னா நிறைய பேர் ஆனரான பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஒரு 3 பிளேஸ் பார்த்து வச்சுருக்கோம். எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரில் போய் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து இந்த ஆனர் வீடியோக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்ட்டு. வீடியோவில் போயிடலாமா? போயிட்டு வாங்க பஞ்ச பாண்டவர் மலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஏரி வந்த பிளேஸை பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு? இங்கே பாருங்க, இப்படி தான் நம்ம ஏரி வந்தோம் இவ்வளோ டவுனில். இப்படிங்க பாருங்கள், நம்ம ஒரு குரங்கை பார்த்துட்டோம். அந்த குரங்கை பார்க்கறதுக்கு இப்போ போயின்னுக்கிறோம். வியூ பாயிண்ட் வந்து செமையாகுது. ஏய் பாய், சூப்பராக இருக்குதுங்க இடம். அவனுங்கள பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க, எப்படி இருக்குது? எவ்வளோ நெட்டாகுது இங்கே இருந்து காட்டுறா. வியூ பார்க்குறீங்களா? எல்லாமே இந்த காத்து மாதிரி சார். அதுவா அந்த மேல படும் ஆசையத்தோடு அப்ப அனுபவிச்சுக்கணும். அதை தக்க வச்சுக்கணும்னு நினைச்சோம்னா அந்த நிமிஷத்துல நிம்மதி போட்டு சார். எனக்கு இது போதும் சார். ஏய் இங்க பாரு குகை. இது என்ன இது? அரே சூப்பரா இருக்குடா. ஏய் உள்ள வை போடுடா. பாம்பு கிம்பு இருக்குமா? இதுலாம் வவ்வால். அந்த வெள்ளாட்டுல பாப்பியா? என்னது? அந்த மாதிரி பாம்பு இருக்கு. அனகுண்டா. அனகுண்டாலாம் இருக்காது. அந்த கல்லு கலர்ல ஒரு பாம்பு இருக்கும் பாரு. புரியல. கல்லு கலர்ல பேனஸ் சொல்ல பாத்துறேன் நான். ஐயோ ஐயோ, கழுகு வந்து அப்படியே புடிச்சின்னு போவான் அத. இங்க பாறா எப்படி இருக்கு பாறா. அத பாத்துறேன். யோ நயா அதுக்குள்ள பள்ளம் போகுது. வா இந்த சைடு வா. ஏய் இங்கலாம் தண்ணி வருது போலடா. ஏய் சூப்பரா இருக்கு. ஆண்டா இப்படி தான் தண்ணி வரும் போல. விஜயும் ஹரிஷும் வந்து தனியா போயிருக்கானுங்க. ஆனா இந்த இடத்துல வந்து ரொம்ப அமைதியா இருக்கு இடம். உண்மையா பீஸ்ஃபுல் பிளேஸ். மேல ஒரு வினோதமான ஒரு குரங்கு பார்த்தா. ஏய் வாடா போடா, அது போய்ட போகுதுடா. சரி நாங்க போய் அந்த குரங்க வீடியோ எடுக்கிறோம் பாருங்க. அம்பி கீழ இறங்க வா. கீழ இறங்கினாதான் முத்தா கொடுப்பேன். வாப்பா வாப்பா. ஏய் அங்க போய் பாக்கணும்டா. அத்தனை ஒரு வீட்டுல போய் எங்க வாடா. யோ ஒரு கட்டிங் வாங்கி வச்சுக்கிறேன். வா வா. ஏய் கை காடுடே. அவன கை காமிச்சு வீடியோ எடுத்தீங்க. எடுத்திருப்பேன். டேய் மேல வந்து தூள புட்டி போய் போட்டுறேன். வாயா மேல போய் கேப்சர் பண்ணலாம். நானே போக முடியலடா. போனா அதை புச்சினே வந்துடலாம்டா. சுத்தமான பாசி அடித்த தண்ணி. A few moments later. வியூவை பாருங்க கைஸ். மனுஷனா பிறந்தா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க கைஸ். இந்த உலகத்தில் இருக்க காம்படிஷனு, போட்டி, பொறாமை, அவன் மேலே இவனுக்கு பகை, இவன் மேலே அவனுக்கு பகலாக இருக்கக்கூடாது கைஸ். எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். என்லெஸ் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நிறைய வீடியோ வரும், பார்த்துனே இருங்க. அந்த மலை என்னால் கேமராவில் காட்ட முடியல. படத்தில் வர மாதிரி செட்டப் போட்டு வச்ச மாதிரி இருக்குது வியூவு. கேமராவில் காட்ட முடியலடா அது மாதிரி இடம். இங்கே வந்து வியூ பாரு ப்ரோ. ப்ரோ மேலே வந்து பாருனா கீழே வந்து பார்த்துனே பாருங்க அவரு. ஆகாஷ் நானே இது கேமராவில் பேசியிருந்தேன்டா. டப்புன்னு பார்த்தா வியூ அந்த மாதிரி இருக்குதுடா. மோஸ்ட் நம்ம தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் சுற்றி தான் நிறைய மலைகள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். போடுறா சாங்க. இது காலின் இடையிலே உரசும் இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா. எதிர்காணும் யாவுமே தீண்ட தூங்கும் அழகா. நம்மால் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த குரங்கை இன்னைக்கு பார்த்தே ஆகணும். அது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷன், இந்த ஆதி காலத்து மனுஷன் மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு. வயசான ஒரு டிக்கெட்டு காலி ஆயிடுச்சு. வயசான ஒரு எத்தனை வயசான ஒரு டிக்கெட்டு காலி ப்ரோ. ப்ரோ அங்கே இரு ப்ரோ முள்ளனா. நம்ம வந்து அந்த குரங்கு பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். துகரம் 5 பொண்டாட்டி சாரி ஆகாஷ்.
டேய் இந்த பக்கம்னா தற்கூரி அப்பலாம் கேமரா வச்சுட்டு ஏறது ரொம்ப கஷ்டமாகுது. ஆனால் சத்தியமாக அந்த படத்தில் போகிற செட்டப் மாதிரியே இருக்குது கைஸ் இந்த வியூ. அங்கே பாருங்க கைஸ், கச்சிரு கிச்சிர போதுடாது. கேமரா வச்சுட்டு ஏற முடியல புடி. மூச்சு வாங்குதா இதுனா வெட்டி ஃபைன் போட்டுக்கிறாங்க. பாம்பு எதனா இருக்குமான்னு தெரில, பயமாவே எனக்கு வர. கைஸ் கரையான் புத்து கைஸ், இது பாம்பு புத்து இல்லை. பாம்பு புத்து பார்த்தா இது நீங்கள் கமலில் சொல்லுங்க, பாம்பு புத்தா கரையான் புத்தான்னு. ஒரே டாப்புக்கு வந்துட்டோம். ஏறா பார்த்தீங்கன்னா பாய் வந்து விஜயை கீழே இறக்க போயிருக்கான். இறக்கி விட்டு பாய் மேலே வந்தோடனே வியூ எல்லாம் ரசிச்சுட்டு இன்னொரு 2 பேர் வந்து குரங்க பார்க்க போயிடறானுங்க. குரங்க ஏதோ வெள்ளை குரங்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த வெள்ளை குரங்கை வந்து கிட்ட போயிட்டு ஜூம் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஜீவன் போய்க்குது. அது எப்படி எடுத்துகிட்டு வந்துச்சா இல்லையான்னு தெரில. வீடியோ வரும்போது பார்ப்போம். இடத்துல உட்காந்து ரசிச்சுட்டு வரும் கீழே. ஓகே, நாங்களும் இப்போ வந்து அந்த 2 ஜீவனுங்களாண்ட போக போகிறோம் மேலே. வாங்க பார்க்கலாம். ஏய் அவனுக்கெல்லாம் வந்து குரங்கோட மோசமானவனுங்க. இருக்கா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். முல்லா என்னடா சொல்ற? இதுல எது முள்ளு? இதுவா? அந்த செடி தானே. வந்த இடத்துல ஒரு பொது சேவை. பார்த்து நான் குரங்கூசி போட்டுக்கலாம் போடா. கடிக்காது, நம்ம சைலண்டாக ஹேண்டில் பண்ணோம். அது பேசவே கூட சைலண்டாக குக்கருக்கோ அப்படின்னு பேசணும் கிட்ட. கைஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம் கைஸ். பார்த்துட்டா திடீர் கீழே இறங்கிச்சுடா. எனக்கு ஒரு பயம், நானா கடிச்சிரும்னு பயமாகுது கைஸ். அதான் கைஸ் பயமா இருக்கு. இல்லைன்னா போயிடலாம் அந்த இடத்துக்கு. கடிச்சிச்சுன்னா தொத்தின் கித்தின்னு வந்துச்சுன்னா இங்கே ஓட கூட முடியாது. டம்மா டம்மான்னு கீழே தான் வேணும். எப்படி ஏறி வந்தோம் அதை காமி. இங்கே வரேங்க கைஸ், எப்படி ஏறி வந்துடும். இந்த இடம் எவ்வளோ சரியா தெரியுமா? பார்க்கறதுக்கு தான் அப்படி தெரியுது. ஃபுல்லாக மழை. ஆனால் எப்படி ஓடுறதுன்னே தெரியாது. ஆனால் பயத்தில் கண்ணம்லான்னு ஓடுவோம். அதை விட தெரியும். காமி செப்பல் எப்படி சப்பல் போட்டுன்னு ஷூ இருந்தா கூட ஏறிடலாம். செப்பல் போட்டுன்னு ஏறணும். தம்பி வெளியே வாப்பா. தம்பி வரமாட்டாரு. பேர் எதனா வச்சிருக்கோம். ஆனால் அந்த குரங்கு சோலோவாகுது பத்தியா? அதுவும் சோலோவா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. அது எப்படி என்னன்னு தெரியல. சோலோவா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. பாரு ஆகாசோட வேறு தண்ணி வெளியே வந்துச்சான். பாவி அந்த குரங்கு போயிடுச்சுடா. அந்த சந்தில் போயிடுச்சு கைஸ். அங்கே வராளே அந்த நம்ம கண்ணுக்கு தெரியுது. வர எப்படி இதுன்னு கோட்டை மாரி இல்லை அது. கோட்டா ஆண்டா கோட்டை மாதிரி தானே இருக்குதா? நான் காட்டுறேன். அதோ போன்ல ரொம்ப அந்த இடத்துல காத்தடிக்குதுடா. ஒரு கோட்டை இருக்குல்ல, இது இந்த மலை லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் நடுவுல ஒரு மலை இது பாருங்க. சின்னதா கோட்டை மாதிரி தெரியுது பாக்கிறதுக்கு. அடிக்கிற காத்து வர ஒரு அடிக்குது. நாங்க வர பறக்க போறோம். கழுகு கைஸ், நாங்க அப்படியே பறப்போம். கீழே போதும் உச்சியில நம்ம கார் அதோ பார்க் பண்ணிருக்கோம் தெரியுதா? அதோ பச்சை கலர்ல இருக்குது பாருங்க கைஸ் கார். அதான் நம்ம பார்க் பண்ண கார். 2x மேல ஜூம் பண்ணாத. நான் பண்ணுறது கேமரா சரியில்லை கைஸ். நீங்கள் ஒரு டெய்லியும் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிங்கன்னா ஒரு புது ஃபோன் வாங்கலாம். கூட இருக்கிறவங்களே எப்படி சொல்கிறது, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இது பண்ணுறாங்க கைஸ். நம்ம கேமரா வச்சு நேரம் இது சரியில்லை. எனக்கே பயம் வந்துச்சு. நான் போய் சவுண்டு கேட்குது. எங்க போயிடுச்சு அது? ரிட்டர்ன் அந்த பக்கம் வந்து பயந்து ஓடி அந்த ஒரு சந்தில பூந்துக்குச்சு. எந்த சந்தில? அந்த பக்கம் ஒரு சந்து இருக்கு. போலான்னு பார்த்தோம். குரங்கு மூஞ்சி. ஆனா அது ஏதோ ஜாப்பனீஸ்ல இருக்கிற மாதிரி குரங்கு மாதிரி இருக்குது. ஏய் அங்க ஒரு குகை ஒண்ணுக்கு பாடுறா. அதோ ஆண்டா ஆனா பொதாராகுது இதுதானே. போலாமா? டேய் பொதாராகுது எப்படி போகுது? டேய் போலாம்டா. பார்க்கறது தானே அப்படி இருக்கும். பாம்பு இருக்கும். ஆனால் அவ்வளோதான். ஆனா இது வரைக்கும் யாரும் ஏறந்தில்ல போல. ஏறந்தா நேம் எழுதிருப்பாங்க பெயிண்ட்ல. கேமரா குவாலிட்டி சரியில்லை. நம்ம ஒன்றும் பண்ண முடியும். ஆனால் கண்ணில் பார்க்குற வியூ பாயிண்ட் எதனா ஒரு ஃபோன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஐஃபோனால கூட கொடுக்க முடியாது. கண்ணில் பார்க்குற வியூ எந்த ஃபோனாலும் கொடுக்க முடியாது. சரி ஃபோனில் பார்க்குற வியூ ஒன்று இது கண்ணில் தருமா?
தருமே எப்படி தரும் போன் எடுத்துட்டு கண்டா பார்த்தா தரும்